சார் மில்லட்ஸ் எப்போ கொடுக்க போறீங்க? மில்லட்ஸ் இன்னும் கொடுக்க சொல்லி எப்போ கொடுக்க போறீங்க? ஒரு கேள்வி. ரெண்டாவது கூடுதலா ரேஷன் ஷாப் வந்து ஃபர்ஸ்ட் செகண்ட் ஃப்ரைடே, தேர்டு ஃபோர்த்து சண்டே லீவ் கொடுத்துருக்கீங்க. அது காமனா ஒரு டே ஃப்ரைடே சண்டே மாத்திராதான் பப்ளிக் இது குழப்பம் இல்லாமல் இருக்கும். அது எப்படி பண்ண போறீங்க? இன்னும் வந்து மில்லட் வந்து மிக முக்கியமான 2023 இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எப்படி நம்ம துறை வந்து உணவு பாதுகாப்பு வருதோ இதுக்கு அடுத்தபடியாக சத்தான உணவும் பாதுகாப்பு வழங்கக்கூடிய திட்டங்கள் இது மூலமாக தானே போகும். அதில் நீங்கள் போட்டிங்கன்னா தருமபுரி மற்றும் நீலகிரியில் ராகி கொடுக்கக்கூடிய பணி தொடங்கப்பட்டது. அது இல்லாமல் ஒரு 5லேருந்து 6 வகையான மில்லட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம கூட்டுறவுத்துறை மூலமாக நம்ம வாங்கி கொண்டு அதை வந்து ரொம்ப நியாயமான விலையில் அந்த கூட்டுறவு அங்காடி மூலமாக விற்கக்கூடிய பணிகள் இருந்தது. இதில் சவால் என்னென்னா சப்ளை. நமக்கு சப்ளை கன்ஸ்டன்ட் இருக்குது. இதுக்கு 38,000 ரூபாய்க்கு மேலே மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுத்தா கூட நமக்கு வந்து தேவையான அளவு ராகி வந்து நமக்கு கொள்முதல் செய்யக்கூடிய சவால்கள் இருக்குது. அதனால்தான் வேளாண் துறையோட இணைந்து இந்த மாதிரி நம்ம அரசே கொள்முதல் நிலையங்கள் பண்ண போகிற விஷயத்தை அவங்க கிட்ட இன்னும் எடுத்து சொல்லி மோர் ஏக்கரேஜ் ராகிக்கு போட்டோன்னா அந்த பிரச்சனை தெரியும். ஏனென்றால் நாங்கள் வந்து பெங்களூர்லேருந்து FCI மூலமாக தான் ராகியை ஏற்பாடு பண்ணுறோம். இது படிப்படியாக அதே மாதிரி ஆக்செப்டன்ஸ் அது வந்து மாற்றாக 2 kg நீங்கள் ராகி வாங்கினீங்கன்னாக்கா 2 kg அரிசிக்கு. ஸோ மற்ற மக்கள்கிட்ட அதோட விழிப்புணர்வும் ஏற்படுத்திக்கணும். அது அந்த மாதிரி படிப்படியாக பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் 2வது கேள்வி கேட்டது வந்து லீவ் சம்பந்தப்பட்ட மேட்டர். இப்போ அனைத்து வகையான அந்த PDS அசோசியேஷன்ஸையும் கூப்பிட்டு பெரும்பாலான கடைகள் 95 விழுக்காடு கடைகள் கூட்டுறவு மூலமாகவும் சில கடைகள் வந்து TNCSC மூலமாகவும் வேற சில சுய குழு மூலமா இருக்கு. இந்த சில பிரச்சனைகள் நீங்க சொல்றீங்க, அந்த பணியாளர்களுக்கும் சற்று பிரச்சனைகள் இருக்கு. அதே மாதிரி மத்தியானம் லீவ் விட்டுறோம், நம்ம கேப் விட்டுறோம். ஸோ இது எல்லாமே நம்ம வந்து மாநில அரசுல 2 கட்டமா அவங்க கூட பேசி அதற்கு ஒரு நல்ல முடிவு வரும். மக்கள் விரும்ப கேட்போம். இல்ல இப்ப வந்து 2.9 கோடி நம்மளோட என்ன சொல்றது பேக்கெட்ஸ் ஆஃப் பாம் ஆயில் ஆல்ரெடி ஆர்டர் பண்ணி வந்துட்டு இருக்குங்க. அதே மாதிரி 40,000 மெட்ரிக் டன் பருப்புக்கான ஆர்டர் நம்ம போட்டு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு 5,000 மெட்ரிக் டன் வந்துருது. ஸோ நமக்கு இப்போ ஏற்கனவே உள்ள சவால்கள் வந்து ஆர்டர் போட முடியாது. இன்னி டேட்டுக்கு தமிழ்நாட்டில் வந்து நம்மளோட பருப்புக்கான தட்டுப்பாடு இல்லை. தமிழ்நாட்டில் அந்த பணியும் இந்த துறை தான் பார்க்கறது. தட் இஸ் அனைத்து வகையான பொருட்கள் கிடைக்கிறதா, அது நியாய விலையில் கிடைக்கிறத பற்றி நம்ம கேட்குறோம். இன்னைக்கு நம்ம துவர்தால் பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் கையிருப்பு 1.5 லட்சம் மெட்ரிக் டன் கடைகளில் கிடைக்கக்கூடியது. உங்களுக்கு தெரியும் 170 180 ரேட்டுக்கு போகிறது. நியாய விலை கடைகளில் இந்த தேர்தல் நேரத்தினால்தான் ஆர்டர் போட முடியாத சூழ்நிலை வந்து இப்போ 40,000 மெட்ரிக் டன் ஆர்டர் போட்டோம். ஸோ சப்ளையில் நமக்கு சேலஞ்ச் கிடையாது. ஆர்டர் போடுறதுல சற்று நிர்வாக சேலஞ்ச் இருந்தது, அது முடிக்கட்டும். 40,000ல் சுமார் 5,000 ஆல்ரெடி வந்துருதுங்க. உடனடியாக இந்த அடுத்த செப்டம்பர்லேருந்து உள்ள 3 மாதத்துக்கான டெண்டரும் கோர இருக்கிறோம். 2 மாதத்துக்கு டெண்டர் 40,000க்கு போட்டோம். இதை பொறுத்த வரைக்கும் நம்மளோட பாமாயில் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் 2.9 crore 1 kg சாஷே இருக்கு இல்லையா, அதுக்கு ஆர்டர் போட்டு அது தேவையான அளவு அதில் தட்டுப்பாடு இல்லாமல் சப்ளையும் வந்துடுது. ஸோ இது ரெண்டுமே அந்த மாதிரி சீர் செய்வோம். நம்ம இல்லை பாமாயில் இப்போ நாங்கள் ஸ்பாட்டில் போய் பார்த்தோங்க. பாமாயில் வர தொடங்கியது. பருப்பு வந்து ஜூலை மாதம் முடிந்திருக்கு, ஆகஸ்ட் மாதம் வரல. ஸோ அதை மாதிரி பார்க்கறதுக்கு அதை நானே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்மக்கிட்ட அரிசி 13,409 மெட்ரிக் டன் கையிருப்பில் இருக்கு. 555 மெட்ரிக் டன் சர்க்கரை கையிருப்பில் இருக்கு. 450 மெட்ரிக் டன் வீட் கையிருப்பில் இருக்கு. துவர்தால் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதத்தில் முழுமையாக சப்ளை பண்ணிட்டோம். இப்போதைக்கு இன்னைக்கு வந்து 8 வண்டி வருது, 51 மெட்ரிக் டன் வண்டி வருது. அதே மாதிரி பாமாயில் பர்ச்சேஸும் தேவையான அளவு ஜூலை மாதம் முடிக்கப்பட்டது. ஆகஸ்ட் மாதம்னா இப்போ நடக்கக்கூடிய மாதத்தில் சப்ளை தொடங்கி அது அடிக்குவேட்டாக குடவுனில் இருக்குது. அதை தான் இப்போ நான் இவங்க நம்மளோட சேல்ஸ்மேன் மற்றும் டிஎஸ்ஓட்ட என்ன சொன்னேன், இந்த தகவலை மக்கள்கிட்ட சொல்லி அவங்க கிட்ட கொஞ்சம் ரீச் பண்ண வைங்க இந்த தகவலை அப்படின்னு. தற்போது இல்லை, அது வந்து லோக்கல் இஷ்யூஸாக இருக்குங்க. 35,000க்கு மேற்பட்ட கடைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது. 36,954. நான் எப்போவுமே அந்த பாயிண்ட்டை சொல்லுவேன். மிக சிறப்பான செயல்படக்கூடிய கடைகளும் உண்டு,
இவ்வளோ பெரிய அமைப்பில் ஆங்காங்கே இந்த மாதிரி புரிதல் முழுமையாக இல்லாமல் அந்த மாதிரி கடைக்காரர்கள் அளவில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டாலோ இல்லையா மாவட்ட அளவுலையோ தாலுக்கா அளவில் தவறுதலாக புரிதல் ஏற்பட்டால் தயவு செய்து மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கோ இல்லையா நம்மளோட அந்த கிரீவன்ஸ் ரிட்ரஸலுக்குன்னு சில நம்பர்ஸ் இருக்கு. அந்த நம்பர்ஸில் நம்ம 1967ங்கிற நம்பர் வந்து 8 மணி வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி பிடிஎஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம 28 மாநில கன்சியூமர் ஹெல்ப்லைன் 04428592828 கொடுக்கலாம். அதே மாதிரி நேரடியாக மாவட்ட ரொம்ப சிம்பிளாங்க அங்கே ஆர்டிஓ மாவட்ட ஆட்சியர்கிட்ட சொல்லி அந்த மாதிரி லோக்கலைஸ்டு சப்ளை ப்ராப்ளம் இருந்தால் பண்ணணும். அரிசி நான் தெளிவாக சொல்கிறேங்க, அரிசியோ சர்க்கரையோ அதை பற்றி தட்டுப்பாடே கிடையாது. தேவைக்கு அதிகமாகவே எங்ககிட்ட இருக்கு. ஏன் இதுவரைக்கும் நம்ம ஒன்றிய அரசு வந்து நம்ம தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துக்கு மட்டும்தான் கொடுக்கக்கூடிய நிலைமை இருந்து மற்றது நம்ம வெளியிலேருந்து வாங்கக்கூடிய டைரக்ஷன் கொடுத்ததை ஒன்றிய அரசும் மாற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் எங்ககிட்டயே 28 ரூபாய்க்கு வாங்கலாம்னு சொல்லி அங்கேயும் தேவையான அரிசி இருக்கு. ஸோ எஃப்சிஐலையும் அரிசி இருக்கு, நம்மளோட டிஎன்சிஎஸ்சி கூடவுலையும் அரிசியை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி கொள்முதலும் நம்ம இந்த ஆண்டு ஆல்மோஸ்ட் 34.21 லட்சம் மெட்ரிக் டன் வந்து நெல் கொள்முதல் பண்ணியிருக்கோம். அதுக்கு விவசாயிகளுக்கு 7621.29 கோடி பட்டுவாடம் பண்ணியிருக்கோம். அதே நேரத்தில் நீங்க பத்திரிகை துறை நண்பர்கள் சொல்ற மாதிரி டெஃபினட்டா சில சமயம் சில கடைகளில் இல்லை சில தாலுக்காலையோ சில மாவட்டங்களில் புரிதல் காரணமாக இல்லையா லாஜிஸ்டிக் காரணமாக டக்குன்னு ஹெட் ஆஃபீஸில் இருக்கு அங்கே சப்ளை இல்லை, நேபரிங் டிஸ்ட்ரிக்ட்ல அங்கே இல்லை, அதை உடனுக்குடன் சீர் செய்வதற்கு இவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். அதை மறுக்கவோ மறைக்கவோ முயற்சி செய்யாமல் அதை நம்ம அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தில் அந்த மாதிரி சில சவால்கள் வந்தால் நேரடியாக மாவட்ட ஆட்சியர் கவனத்துக்கு கொண்டு போய் அந்த இணை பதிவாளருக்கும் அதே மாதிரி நம்மளோட டிஎஸ்ஓக்கும் சொல்லியிருக்கோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.